பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை எங்களோடு கூட கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய தலைப்பிலே பாபிலோனிய ராஜாவின் தேவன் என் தேவனா என்றதான ஒரு காரியத்திலே நாம் சற்று பார்க்கலாம். பாபிலோனிய ராஜா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தானியேலின் புத்தகம் ஞாபகம் வந்திருக்கிறோம். நாம் திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 1-3 வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்க இருக்கிறேன். முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக, ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டி என்று போட்டிருந்தாலும் தமிழ்ல சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இந்த நேபுகாத்நேசர் அவன் மிகுந்த செல்வமும் ஆஸ்தியும் சகல காரியங்கள் உடையவனாக இருந்தாலும் அவனுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். தானியேலின் சொப்பனத்தில் இல்லைன்றால் தானியேல் அவனுடைய சொப்பனத்தை விளக்கும் பொழுது ராஜாவுக்கு ஒரு பொற்சிலை காரியங்கள் காமிக்கப்படும் பொழுது தலையான காரியம் தங்கத்தினால் இருந்தது. அது நேபுகாத்நேசர் என்றும் மிகுந்த செல்வம் உடையவன், மிகுந்த அதிகாரம் உடையவனாய் அவன் காணப்பட்டான் என்பதாக சரித்திரமும் சரி வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற ஒரு ராஜா ஒரு முதன்மையாய் கருதுகிற ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், சமாதானம் பெருக கடவுது. எஸ், கர்த்தர் நம்மளுக்கும் தேவனுடைய சமாதானத்தை பெருக பண்ணுவாராக. நேபுகாத்நேசர் சொன்ன சமாதானத்தை காட்டிலும் கிறிஸ்து இன்னைக்கு தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளும்படியாக பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம். இந்த தேவனை குறித்து ஒரு காரியம் அவன் அறிந்து கொண்டான். இந்த 4வது அதிகாரம் முழுவதுமே நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை நாம் பார்த்திருக்கிறோம், பேதுருவுடைய நிருபங்களை பார்த்திருக்கிறோம், யூதாவுடைய புத்தகங்களை பார்த்திருக்கிறோம். சுவிசேஷங்கள் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் மத்தேயு, மார்க்கு இவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நேபுகாத்நேசர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை, தனக்குள் நடந்த ஒரு விஷயத்தை அவன் நமக்கு எழுதுகிறான். நேபுகாத்நேசர் ஒரு பாபிலோனிய ராஜாவாக இருந்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனத்திற்கும் சரி இந்திய திருச்சபைக்கும் இந்த மடல், இந்த லெட்டர் போலதான் இது காணப்படுகிறது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போலதான் அது காணப்படுகிறது. ஒரு டிக்ளரேஷன் போல அது காணப்படுகிறது. இதை இன்றும் நம் திருச்சபைக்கு அதை எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் அது காணப்படுகிறது. அதில் முதல் வசனத்தை வாசித்தோம், சமாதானம். 2வது அந்த லெட்டர்ல இல்லை என்றால் அவர் எழுதினது அந்த டிகிரியில அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். என்ன என்று சொன்னால், அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம். அப்போ இந்த தேவனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று பார்க்கிறோம். இவன் ராஜா ஒரு ராஜ்யத்தை குறித்து அவனுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். அது ஒரு முதன்மையான ராஜா, மிகவும் சிறப்பான ராஜா. அப்படி இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த தேவனின் மகத்துவம் எவ்வளவாக இருக்கிறது, அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம். அவனுக்கு அப்படியே ஆச்சரியப்படுத்துகிறது. அவனுக்கு தங்கமோ வெள்ளியோ வைடூரமோ எந்த ஒரு ராஜ்யமோ அவனை மகத்துவம் என்று சொல்லவில்லை, தேவனை மகத்துவம் என்று அவன் அறிந்து கொண்டான். அதான் முதலே சொன்ன பாபிலோனிய ராஜாவின் தேவன் என் தேவனா என்றதான ஒரு தலைப்பை பார்த்தோம். கடைசியில 8வது வசனத்தை வாசிக்கிறோம். கடைசியில என் தேவனுடைய நாமத்தின்படி பெல்ஷத்சார் என்னும் பெயர் இடப்பட்ட, அங்க அவன் அழகாய் சொல்லுகிறான். இந்த தலைப்புக்கு நம்ம இப்ப வரலாம். கடைசியில் என் தேவனுடைய நாமத்தின்படி. அப்போ யெகோவா தேவன் தானியேலின் தேவன் தானே பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேசரின் தேவனாகவும் இருக்கிறார். இந்த தேவன் அவன் ஏற்றுக்கொண்ட பிறகுதானே, இவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஏற்றுக்கொண்டபடியினாலே, இவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் அவன் துதித்து அவன் போற்றி மகிமைப்படுத்துகிறான் என்பதை அவன் வாழ்க்கை அனுபவித்ததுனாலதான் இங்கே சொல்லுகிறான், என் தேவனுடைய நாமத்தின்படி. நான் இதை வாசிக்கும் பொழுது இப்படியாய் புரிந்து கொள்கிறேன், அவன் தேவனை ஏற்றுக்கொண்டபடியினாலே நிச்சயமாக நான் நம்புகிறேன், பரலோகத்து நாம் போகும் பொழுது அவரை சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது. அது தேவனை அறிகிறார். ஆனால் இந்த வசனத்தின்படி அவன் சொல்றான், என் தேவனுடைய நாமத்தின்படி, என் தேவனுடைய நாமத்தின்படி. அப்ப அந்த யெகோவா தேவனை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டான். அப்போ இந்த தேவன் ஒரு பாபிலோனிய ராஜா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்து கொடுக்கப்படாத நாட்கள்ல இவனுக்கு எவ்வளவு பெரிய வெளிச்சம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மகத்துவத்தை அவன் ஆச்சரியமாய் பார்க்கிறான். இந்த ராஜரீகம் தலைமுறை தலைமுறையாக அவருடைய ராஜ்யம். நீங்க தான் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா, நம்ம அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள்.
அது தலைமுறை தலைமுறையாக நித்திய ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலை நிற்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த பெல்தசார் என்று சொல்லப்படுகிறதான தானியேலை குறித்து அவன் பேசும் பொழுது, பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்துல கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொற்பனத்தை விவரித்து சொன்னதாவது, தானியேலை அவன் சொல்வதற்கு முன்பதாக தேவனை குறித்து சொல்கிறான் என் தேவன் என்று. தானியேலை குறித்து அவர் பேசும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தையை அன்று பார்வோன் யோசேப்புக்கு சொல்வதை போல இங்கேயும் சொல்லுகிறான். தேவர்களின் ஆவியை உடைய, பரிசுத்த தேவர்களின், ஏதோ இல்ல, பரிசுத்த ஹோலி வேர்ட். இந்த வேர்ட் ஹோலி அப்படிங்கிற விஷயம், the Holy Spirit was in Daniel. தானியேலுக்குள் தேவ ஆவியானவர் இருந்தார். கிறிஸ்து கொடுக்கப்படாத நாட்களில் இன்று கிறிஸ்து கொடுக்கப்பட்டு என்றென்றும் தங்கி இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை தானியேலுக்குள் அவருடைய மகத்துவத்தை பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொண்டு அவனுக்குள்ளாக கிரியை செய்ததை போல நமக்குள் இன்று அது கிரியை செய்யாமல் கூட காணப்படலாம். ஆனால் நிச்சயமாகவே அந்த ஆவியானவர் தானே நம்முள்ளே இருக்கிறார், திருச்சபைகளுக்குள்ளாக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் வரும் காலங்களில் அவர் தானியேலை பயன்படுத்தினை போல நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் போதுமானவராகவும் இருக்கிறார். 4:27 வாசிக்கும் பொழுது, ஆகையால் ராஜாவே, இப்ப தானியேல் சொப்பனத்தை சொல்கிறான், அது அர்த்தத்தை சொல்கிறான். ஆகையால் ராஜாவை, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். 4 விஷயம் சொல்கிறாங்க. நீதி, அப்போ இந்த என் தேவன் என்று சொல்வதற்கு முன்பதாக இவனுக்குள்ளாக இந்த தேவனை முழுமையா ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் இவனுக்குள்ள அநீதி காணப்படுகிறது. அதான் சொல்றான், நீதி செய்து பாவங்கள் அவரிடத்துல இருக்கு, பாவத்தை விளக்க வேண்டும் என்று சொல்கிறார். சிறுமையானவர்கள் மேல் வேதம் சொல்லுகிற சிறுமை உள்ளவன் பாருங்க, சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. சிறுமையானவர்களுக்கு இறங்கி, அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கிரமம் செய்யாது இருக்கு. ராஜ்யத்தை பிடிப்பதற்கோ தன் ராஜ்யத்தை நிலைவரத்துக்கு எதனாலும் சிலர் துணிவார்கள். ஒருவேளை இவன் அதன் முன்பதாக, தேவனை அறிவதற்கு முன்பதாக, இந்த காரியத்தை 4வது அதிகாரம் இவன் எழுதுவதற்கு முன்பதாக நெபுகாத்நேசர் அவன் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு காரியம் காணப்பட்டிருக்கலாம். தேவன் நெபுகாத்நேசருக்கு வெறும் சொப்பனத்தையும் தானியேல் மூலமாக தரிசன விளக்கத்தை மட்டும் கர்த்தர் எனக்கு சொல்லவில்லை. தானியேல் மூலமாக பாருங்க, ஞானத்தை உணர்த்துகிற வசனம் என்று ஆவியானவரை நமக்கு பார்க்கிறோம் அல்லவா, வரம் என்று பார்க்கிறோம் அல்லவா, அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தானியேல் மூலமாக அங்க என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. என்னவா, நீதி செய், பாவங்களை விட்டு விலக வேண்டும், சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும், அடுத்தது அக்கிரமத்தை விட்டு அகற்ற வேண்டும். இதெல்லாம் செஞ்சா நீ இழுத்திருக்கலாம். ஆனால் அவன் செய்யவில்லை. இதெல்லாம் ராஜாவாக நெபுகாத்நேசர் மேல் வந்தது, இந்த சொப்பன தரிசனம் எல்லாம் வந்தது. ஏன்னா அவன் செய்யல. ஆண்டவர் சொன்னதை அவன் என்ன செய்யல. ஆண்டவர் வார்னிங் கொடுத்தும் அவன் என்ன செய்யல. ஒருவேளை தேவன் நம்ம இடத்துல சில வார்னிங் கொடுத்துருக்கலாம், நம்ம அதற்கு கீழ்ப்படிந்து நாம் உடனே அதுக்கு நாம் சரி செய்வோம் என்று சொன்னால் அவருடைய இறக்கம் மிகுதியா இருக்கிறது. மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். 12 மாதம் சென்று பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரபாதுக்கென்று ராஜ்யத்துக்கும் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றார். பாருங்க, அந்த பெருமை அவனுக்குள்ளாக எழும்பினது. இந்த பெருமைங்கிறது மற்ற பாவத்தை போல வெளியரங்கமாய் தெரிகிறதல்ல, அது அவனுக்கே தெரியாத ஒரு மறைந்திருக்கிற பாவம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். சில பாவங்கள் ஒரு மனிதனுக்கு தனக்கு தான் பாவி என்று உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பெருமை ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது பிசாசின் ஒரு தந்திரமாகவே இருக்கிறது. அதை அநேகரால உணரவே முடியாது. அது தேவ ஆவியானவர் உணர்த்தினால் அன்றி, தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நெருக்கத்தின் பாதையில் அனுப்பி அதை உணர வைத்தாலே அன்றி அது உணரவே முடியாது. அதனாலதான் அவன் நான் கட்டின ஆலயம், அந்த பெருமை அவனுக்குள்ளாக எழும்பினது அப்படின்னு சொல்லி முடியுது. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில இறங்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத்நேசர் ராஜ்யபாரம் முன்னிடத்துல நீங்கிற்று என்று சொல்லி, மனுஷனிடந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். அவன் உன்னை அறிஞ்சுக்கிறணும் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யம் தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரங்களும் இந்த வல்லமைகளும் இந்த காரியங்களும் நம் பற்றதான செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் எங்களால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது என்றதான ஒரு காரியத்தை நாம் உணர்வோம் என்று சொன்னால் இதற்கு நாம் தப்பித்துக் கொள்ளுவோம். நேபுகாத்நேசர் ஏன் இது எழுதுறாரு அப்படின்னா, பொதுவாகவே தன்னுடைய மேன்மையை தான் ராஜாக்கள் எழுதுவார்கள். When you go into the history of any kingdom or any king, mostly all the good things will be published. பொதுவாக அப்படித்தான் காணப்படும். ராஜாக்கள் தங்களுடைய மகத்துவமான காரியங்கள் தான் வைத்திருப்பார்கள். இன்றும் நம்முடைய நாடுகளில் பார்க்கலாம், சில கோயில்களில் என்றால் சில இடங்கள்ல மண்டபங்கள்ல பார்க்கும் பொழுது ராஜாக்கள் தாங்கள் செய்த பெரிதான காரியங்கள், போர்களில் வெற்றி பெற்றதை, ராஜ்யங்களை பிடித்ததை மட்டும்தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்க விழுந்து போனதையோ தங்களுடைய பாவத்தை குறித்து அவங்க நிச்சயமா எழுதியிருக்க மாட்டார்கள். ஆனால் நேபுகாத்நேசர் தேவனை அறிந்தபடியினாலே தான் விழுந்ததையும் அவன் கர்த்தருடைய நாமத்துக்கென்று எழுதுகிறான். அதுதான் உண்மையான தேவ மனுஷன். தன் விழுந்த, ஆமாப்பா நான் விழுந்தப்பா, எனக்குள்ள அந்த பாவம் இருந்தது, அந்த பெருமை எனக்குள்ள ஒளிஞ்சிருந்தது, கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தார், தானியேலை கொண்டு தீர்க்க தரிசனமா எனக்கு அழகா தெளிவாய் சொன்னார், அவன் அழகா எனக்கு ஆலோசனை கொடுத்தான், அதையெல்லாம் நான் தடை பண்ணினேன், எனக்குள்ள இந்த பெருமைக்கு நான் இடம் கொடுத்தேன், நான் மனுஷரென்று என்ன செஞ்சேன், தள்ளப்பட்டேன். அங்க சொல்லப்படுகிறது, நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும். 33ஆம் வசனத்தை பார்க்க, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேசரிடத்துல நிறைவேற்றியது. அவன் மனுஷனிடத்துல தள்ளப்பட்டு மாடுகளை போய் புல்லை மேய்த்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணிகளை நனைந்தது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இதை நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் எவ்வளவா இவனை பனிஷ் பண்றாரை போல நமக்கு தெரியும். இல்ல, அவன் மனுஷனிடத்து தள்ளப்பட்டு மிருகங்களோடு சஞ்சரிக்க போறான். அப்பம் கூட நேபுகாத்நேசரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பாருங்க, அவன் மிருகங்கள் அவனை தாக்காதபடி அவனுடைய அங்க சொல்லப்படுகிறது நகங்கள்லாம் நினைச்சது, அங்கே அவனுடைய காரியங்கள்லாம் பார்க்கும், நகங்களை போல வளர மட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி அந்த காரியங்களை கர்த்தர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். அந்த நாட்கள் சென்ற பின்பு, இந்த 7 நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். எஸ், நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, நம்ம உணரும் பொழுது நிச்சயமா இந்த மனுஷன் வானத்தை நோக்கி, தேவனை நோக்கி பார்ப்பான். யோபுவும் பார்க்கிறான், தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாதுப்பா, நான் தூளிலும் சாம்பலில் என்னை வெறுத்து அவன் உணர்றான். ஆண்டவரே, what have I done, எப்படியா நான் பேசிவிட்டேன் என்கிறதான் அவன் நினைச்சுக்கிறான், உணர்கிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதுதான் முதல்ல எழுதுறார் அந்த டிகிரி எழுதும் பொழுது. 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 4:35, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர்கள் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்றும் சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பா, ஒரு ராஜா அழகா சொல்லுகிறான், no one can stop God's hand and say how can you do this. No, யாராலும் சொல்லவே முடியாது. அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் தேவன், அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் நம் தேவன், அவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டால் நிற்கும். இவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இதெல்லாம் கர்த்தரை நோக்கி அவன் சொல்லும் பொழுது இது உணர்றான். ஆண்டவரை தடுத்து யாரும் சொல்ல முடியாது, அவர் தான் எனக்கு செஞ்சிருக்காரு. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், உணர்றான். அவருடைய ராஜ்யமே உன்னத ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் என்றதான ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார். இவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையை, என் முகக்கலையையும் எனக்கு திரும்ப வந்தது. எஸ், God will restore all the things you lost, all the glory you lost, all the things you lost. எல்லா வருடங்களும் தொலைத்து போட்டோம்னே, இதையெல்லாம் கர்த்தர் மீண்டும் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நேபுகாத்நேசருக்கு திருப்பி தருவார் என்றால் நமக்கு நிச்சயமாய் தர. ஆனால் ஒன்று நாம் செய்ய வேண்டும், நம்மளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கணும். நமக்குள்ள இந்த பாவம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பெருமை இருக்கிறதோ என்றதான ஒரு சிந்தை நிச்சயமாய் வர வேண்டும். தூளிலும் சாம்பலிலும் யோபு இருந்ததை போல
இவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டான், அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டாம். மிகுந்த கிருபை உள்ளவராய் தேவன் இருக்கிறபடினாலே இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன சிக்ஷைகளை தந்து நம்மளை சீர்படுத்தி அவருடைய மகிமைக்கு நேராக நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது, முதல்ல இருந்ததை விட அதிக மகத்துவம். அப்படின்னா இழந்து ஒரு தேவன் நம்மளை உருவாக்கும் போது சில விஷயங்களை நமக்கு இழந்து போவோம். பின்பு நம்மளை கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணும் பொழுது அதை விட மேன்மையாகத்தான் நம்மளை வைப்பார். நம் தேவன் அவ்வளவு மகத்துவம் உள்ளது. நம் தேவன் மிகவும் அன்புள்ளவர், பெரியவராக இருக்கிறார். கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். வாயால புகழ்றான், எல்லாரும் கேட்கத்தக்க புகழ்றான், இவரே உன்னதமானவர். உயர்த்தி என்று சொல்லும் போது அவர் தனக்குள்ள தேவனை உயர்த்துகிறான். வெறும் பேசுறது மாத்திரம் இல்ல, மத்தவங்க கேட்கறாங்களே அதுக்கு வெறும் வாயால பேசுறது போய் தன்னில் அப்படியே உணர்றான். எக்ஸால்ட் காட், மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறான்னா பலி செலுத்தியிருப்பான், காணிக்கைகளை செலுத்தியிருப்பான். தேவனுக்கு என்று ஏதாவது ஒரு காரியம் மற்றவர்களும் அதை அறிந்து கொள்ள பங்கடையும்படியாய் எல்லாரும் மகிமைப்படும்படியாக இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம். அப்படி ஒரு காரியத்தை என்ன செய்கிறான். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியமமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். எஸ், அகந்தையாய் ஒருவேளை நாம் நடப்போம் என்றால், நான் நடப்பேன் என்றால், கர்த்தர் நம்மளை தாழ்த்தி அப்படி அழிக்கிற தேவன் அல்ல, உயர்த்துகிற தேவன். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னை உயர்த்துகிறவன் தன்னை தாழ்த்துகிறான். நாம் தேவனிடத்தில் தாழ்த்தப்படும் பொழுது, தேவ சமூகத்தை நம்மளை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கிறிஸ்து கொடுக்கப்படாத நாட்களிலே ஒரு பாபிலோனிய ராஜாவுக்கு கர்த்தர் இவ்வளவு மகத்துவம் செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்லுவேன், கிறிஸ்து நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்கு? நம்மளை உருவாக்க. நம்மளை தாவீதான் சொல்லுகிறான், என்னை உயர கொண்டு போய் தாழ அப்படி போட்டு மாடி அவனை விடல. இன்னை வரைக்கும் நிலையான ஒரு வீட்டை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். எஸ் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே, நீங்க கவலைப்பட வேண்டாம். அநேக காரியங்களை இழந்து போய்விட்டோமே, அநேக நாட்களை இழந்து போய்விட்டோமே, எல்லாம் போய்விட்டதே என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை தூக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போவாதீங்கள். நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையில அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமும், தேவன் இன்று நம்மோடு கூட பேசுகிற காரியத்தையும் நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னார். தேவன் நம்ம மூலமாக மகிமைப்படுகிற காலம் உண்டு. கடைசி ஒரு வார்த்தையில் அவன் பாருங்க, புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்திக்கிட்டேன். புகழுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, அவர் மகிமைப்படுத்துங்க, அவர் உங்களையும் மகிமைப்படுத்த இதோ காலம் வருகிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் and God bless you.